சாமி தோப்பில் இருக்கிற ஐயா கோயில் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஐயா கோயில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான 4, 5 விஷயம் இருக்குது. ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, அதில் வந்து கிணறு வந்து பார்த்திங்கன்னா, அங்கே மக்களுக்கு வந்து தண்ணி பற்றாக்குறை இருக்கும்போது அவர் கையிலேயே வந்து பார்த்திங்கன்னா கிணறு தோண்டினார்னு சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரி நிறைய விதமான விஷயம்லாம் இருக்குது. சரி வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இதான் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து நேராக வந்து பார்த்திங்கன்னா வண்டி விட்டுட்டோம். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எல்லாருமே வந்து இந்த கோயிலில் கிணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி குளிச்சுட்டு தான் வருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நம்ம டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கிணத்துக்கு போயிட்டோம். போகிற வழியில் வந்து பார்த்தா லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது. நம்ம வண்டி விட்டு வந்தாலும் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கும். நீங்கள் வந்து குளிச்சுட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா கடை இருக்கும். நீங்கள் வந்து துணி வேணும்னா துணி இங்கே வாங்கிக்கங்க. உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து நிறைய பேர் ட்ரெஸ் எடுத்து போவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி இங்கே இருக்குது. இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் குளிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்து நம்மளே வந்து கையில் படாமல் தான் ஊற்றிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப்ரெண்டு வந்தாங்க. நாங்கள் வந்து குளிச்சுட்டு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் பக்கத்தில் சொன்ன பார்த்தீங்கன்னா பக்கத்து ட்ரெஸ் மாற்றிட்டு அங்கே சில ரூம்ஸ்லாம் இருக்குது. அதாவது சின்ன சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடம் மாதிரி இருக்குது. நீங்கள் இங்கேயே கூட பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் ட்ரெஸ்லாம் வந்து மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம நேராக வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அந்த கிணறு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கறதே இருக்கிறதே எதுவுமே தெரியாது. சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிணறு வந்து இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு தெரியும். ஒரு கிணறு மாதிரியே தெரியாது. ஸோ அது மாதிரி உள்ளே உள்ளே வந்து கிணறு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்போ ட்ரெஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சில நானா ட்ரெஸ் வேணும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து கோயிலுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த கிணத்துக்கிட்டேருந்து கோயில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500லேருந்து 600 மீட்டர் கிட்ட தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் குளிச்சுட்டு கரெக்டாக நாங்கள் வெயில் டைம் சரியான ஜில்லுன்னு இருந்துச்சு தண்ணி மட்டும் பார்த்தீங்கன்னா. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு அந்த கிணறுக்கு போகிற வழி சொன்னோம் பார்த்தீங்களா, கிணறுக்கு போகிற வழி. ஸோ நம்ம டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிடலாம். அந்த கோயிலுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இப்போது கொஞ்சம் ஸ்பெஷல் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கடை சரியாக வந்து மொத்தம் மூட்டுருந்தாங்க. ஸோ அந்த கோவில் திருவிழா அப்போ ஸ்பெஷல் டேஸ் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கோயில் பர்ஃபெக்டாக ஓப்பன் பண்ணிருப்பாங்க. இந்த வெயில் டைமுக்கு இந்த கோயில் பார்க்குறதுக்கும் இந்த கோயில் கோபுரம் பார்க்குறதுக்கும் ஸோ அந்த பெயிண்டிங் பார்க்குறதுக்கும் வேறு லெவலில் இருந்துச்சு. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தலப்பா கட்டிட்டு மட்டும் தான் கோயிலுக்குள்ளே போகணும். சரிங்களா? ட்ரெஸ்ஸு கட்டின்னு ஷர்ட் இருக்கக்கூடாது. தலப்பா கட்டிக்கணும் அப்படி சொல்கிறாங்க. ஸோ அதை நாங்கள் தலப்பா கட்டிட்டு வந்து பார்த்து டேரெக்டாக கோயிலுக்குள்ள கிளம்பிட்டோம். அந்த கோயிலோட இன்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஸோ ஒரு ரொம்ப பழைய காலத்து கோயிலுக்கு உள்ளே போகிற ஒரு ஃபீல் வந்து ஆச்சு. சரிங்களா? நம்ம போகிற டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3:45 மதியம் போல் தான் போனோம். ஸோ எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா கோயில் வந்து மூட்டிருந்தாங்க. இதுக்குன்னு டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் போல் தான் ஒரு சில டைம்ஸ் மட்டும் தான் வந்து இருக்குது அப்படி சொன்னாங்க. நீங்கள் உள்ளே என்ட்ரன்ஸ் ஆனோடனே இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன விஷயம்லாம் இருக்குன்னா, இந்த கோயிலில் இருந்தாங்க பார்த்திங்கன்னா ஐயா சொல்லிட்டு அவங்களும் வாழ்ந்திருந்த பொருட்கள் அவங்க இருந்த இடம். ஸோ அப்படி சொல்லிட்டு மனிதனாக இருந்து அவங்க வந்து டேரெக்டாக கடவுளாக மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு சில விஷயம் இருக்குது. சரிங்களா? சரி போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அந்த கோயிலுக்கு நடந்து போகிற மண் பாதை தான் மட்டுமே இருக்குது. நீங்கள் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கேட்டுன்னு போயிடுங்க, பார்த்துன்னு போயிடுங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோன் வந்து நாட் அலோவ்டு. நீங்கள் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோன் வந்து கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் நேரிலாகவே நீங்கள் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நேராக போயிட்டீங்கன்னா இதுதான் அந்த கோயிலுடைய நீங்கள் யூ டர்ன் பண்ணிவிட்டு பாஸ் ஷேப்பில் வந்து தான் வந்து பார்த்து நீங்கள் கோயில் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இதுதான் அந்த கோயிலுடைய பெரிய கதவு. ஒரு கதவு மாதிரி தான் இருக்கும். நம்ம கோயிலுடைய மூல சொந்தம் இருக்காது. இங்கே என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணும் ஏதாச்சும் வந்து வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கோயில் வந்து யார் யாரெல்லாம் வந்து தலைமை தாங்குவாங்க திருவேணத்தவங்க சொல்கிறாங்க போட்டு வச்சுருக்காங்க. இந்த என்ட்ரன்ஸில் நீங்கள் நேராக போனீங்கன்னா கோயிலுடைய மூல சொன்னோம். நாங்கள் மூல சொந்தத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஸ்டுடியோ எடுக்கல. நம்ம சந்தனம் தூள் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. அதுதான் அந்த கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி நாங்கள் அது வந்து பார்த்திங்கன்னா நெத்தியில் வச்சுட்டோம். கோயிலுக்கு போயிட்டு வந்ததாக வந்து பார்த்திங்கன்னா அதுதான் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் ஒன்று. ஸோ அது கொடுத்தாங்க கையில் உங்களுக்கு காட்ட பாருங்க இது அது இருக்குது. சும்மா கொஞ்சம் கொடுத்தாங்க. இதான் அந்த கோயிலுடைய என்ட்ரன்ஸு. நீங்கள் பார்த்து முடிச்சுன்னா அந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா அவர் இருந்த இடம், அவர் தங்கின ரூமு, அதுக்கப்புறம் எடுத்து போன திங்ஸ் எல்லாமே உள்ளே இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். வெளியே சொன்ன பார்த்திங்கன்னா கிணறு அதுதான் இதுதான். வெளியே வந்து பார்த்தாலுமே அந்த கோயிலுக்கு எதிர்த்தாப்புல வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோட்டம் மாதிரி அமைச்சு அந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக ரொம்ப நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. நம்ம நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்து டேரெக்டாக கோயிலுக்கு போய்ட்டு கோயில் வரைக்கும் பார்த்துட்டு வந்துடுவாங்க. ஸோ எப்போவுமே ஒரு கோயிலுக்கு போகணுன்னா கோயில் சுற்றி என்னெல்லாம் இருக்குது, அங்கே ஏன் அது மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கு 2 பக்கம் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ட்ரன்ஸ், நம்ம காட்டுறது ஒரு மெயின் என்ட்ரன்ஸ். இந்த என்ட்ரன்ஸுடைய கோபுரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலர் இருக்குது. அந்த என்ட்ரன்ஸுடைய கோபுரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலர் இருக்குது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை விட அந்த என்ட்ரன்ஸ் வந்து நல்லாயிருக்கு. ஏன் சொல்கிறேன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டீரியரே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது. சரியா? ஏன்னா அந்த ஒரு காஃபி கலர் இருக்கும். ஸோ அது இந்த வெயிலுக்கும் பர்ஃபெக்டாக வந்து மேட்ச் ஆகுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டு இதில் தான் அது வந்து பார்த்து அந்தளவுக்கு மேட்ச் ஆகலை. ஸோ இது வந்து ரொம்ப அந்த பழைய காலத்து மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. சரிங்களா? சரிங்க. அது எல்லாமே பார்த்துட்டு நீங்கள் வந்தீங்கன்னா ஸோ எக்ஸிட் அந்த வெளியே எக்ஸிட் வந்துடுவீங்க. ஸோ உங்களுக்கு 2 வேலையுமே நீங்கள் எக்ஸிட் ஆகி வெளியே வந்துடலாம். ஸோ இதுதான் அந்த வெளியே எக்ஸிட் வர வெளியே வந்துட்டு நீங்கள் எல்லாத்தையுமே அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே பண்ணுவோம் அங்கே போய்க்குங்க. ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் மட்டும் தான் இருக்குது. சின்ன சின்ன கடை மட்டும் தான் இருக்குது. ஸ்நாக்ஸ் எதுனா உங்களுக்கு இருக்குது. நீங்கள் அங்கேருந்து வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. ஒரு 2 இல்லை 5 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். நீங்கள் வந்தீங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸ் நிறைய ஃபுட்லாம் இருக்குது. நீங்கள் வந்து அங்கே வந்து ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கங்க.
நீங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வரீங்கன்னா, உங்களுக்கு ரூம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு சின்ன சின்ன ரூம்ஸ் மட்டும் தான் இருக்குது. நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, நீங்க வெளிய வந்தீங்கன்னா, அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் வந்தீங்கன்னா, பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாமே ரூம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அங்கேயே இருக்கும். நீங்க வந்து ஸ்டே பண்ணீங்க. அது மாரி பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோவில் என்ட்ரன்ஸ்லயே லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில பார்க்கிங் இருக்கு. கொஞ்சம் தான் பார்க்கிங் இருக்கு. இல்ல கோயிலுக்கு அந்தாண்ட பக்கம் சில பார்க்கிங் இருக்கு. அப்படி இல்ல நீங்க கோயிலுக்கு என்ட்ரன்ஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு போறதுக்கு ஒரு 500 மீட்டருக்கு பிலோ வந்து விட்டுட்டு போயிட்டுனா, அங்க நெறைய பார்க்கிங் எல்லாம் வண்டிலாம் விட்டுலாம். அது மாரி அங்கங்க ஒரு இடத்துல மட்டும் வண்டி விட்டு சேஃப்டியா விட்டுட்டு போயிடுங்க.